வாழ்க வளமுடன் நலமுடன் பணமுடன் நல்ல மனமுடன். சில்வர் ரேட் பார்த்துட்டோம், கோல்டு ரேட் இன்னும் வரல. மார்க்கெட் அப்டேட்ஸை முடிச்சிட்டோம். இன்றைக்கி இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை 22/12/2025. சூளம் கிழக்கு. கிழக்கில் சூளம் இருக்கிறவங்க கிழக்கு பகுதி அவங்க வீட்டிலேருந்து கிழக்கு பகுதியில் போகணும்னு நினச்சிங்கன்னா போகாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். போய்த்தான் தீரணும்னா அதுக்கு முன்னாடி ரெமடிஸ் பண்ணிட்டு நீங்கள் போங்க. பிறை வளர்பிறை திதி துவிதியை திதி 10:51 AM வரை. பிறகு திருதியை நட்சத்திரம் உத்திராடம். யோகம் துருவம் 4:41 PM வரை. பிறகு வியாகதம். கரணம் கௌளவம் 10:51 AM வரை. பிறகு தைதுளை 11:34 PM வரை. ராகு 7:52 AM to 9:17 AM. குளிகை நேரம் 1:33 PM to 2:58 PM. யமகண்டம் 10:42 AM to 12:08 PM. அபிஜித் 11:45 to 12:30. நல்ல நேரம் 6:15 to 7:15 AM, 4:45 PM to 5:45 PM. சந்திராஷ்டம் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க நீங்கள் வாய் திறக்காதீங்க. இப்போ நம்ம நிறைய அஸ்ட்ராலஜிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வர்றோம் இல்லைங்களா. வாஸ்துன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாஸ்து வீடு இடம் வாங்கினவங்க வீடு கட்டுறதுக்கு வருஷத்தில் சில நாட்கள் வாஸ்து நாட்களாக அனுசரிக்கப்படும். அன்றைக்கி வாஸ்து பூஜை போடுவாங்க. அதே மாதிரி வீடு இல்லாதவங்களும் வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை பண்ணிங்கன்னா வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ இறைவன் உங்களுக்கு உருவாக்குவார். எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங், நம்பிக்கை தான். சரிங்களா. அதனால் வீடு இல்லாதவங்க கூட அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் ஐயா பகவானே நான் இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சி பண்ணினீங்கன்னா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்புறம் நிறைய பேர் போய் இடம் வாங்குறீங்க. அந்த வாங்குகிற இடத்துல நீங்கள் எந்த இடத்த செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல 2 இடத்துல மண்ணை ஒரு அடி தோண்டி பாருங்கள். இதுக்கு சல்லியம் சொல்லுவாங்க. சல்லியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடைமுறையில் முதல்ல இருந்தது, இப்போ இல்லை. தோண்டி பார்த்து அங்கே ஏதாவது எலும்புகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அந்த இடத்த நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா வாங்கிட்டு திருப்பி கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அடி தோண்டி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடம் வாங்கிட்டீங்க, வாங்க போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த சாயந்தரம் கோதுளை லக்னம் சொல்லுவாங்க. அந்த 5 மணிலேருந்து 6, 6:30 மணி வரும். அது பசுக்கள்லாம் மேயிறதுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய அது காலகட்டம் புனிதமானது. அந்த நேரத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் டைம் பார்க்க வேண்டியதில்லை. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.